டாக்டர், இன்ஜினியர் இதுதான் சரியான ஆப்ஷன் என்று நினைக்கின்றீர்களா? ஆனா பிளஸ் டூ முடிச்ச உடனேயே இந்தியா மற்றும் அப்ராட்ல அதிகமான சேலரியோடு வேலை வாய்ப்பு பெற்று தரக்கூடிய ஒரு கோர்ஸ் என்பது இருக்கின்றது. அதுக்கு ஒரு நுழைவுத் தேர்வை நீங்கள் எழுத வேண்டும். அந்த நுழைவுத் தேர்வு தான் NCHM JEE. இது என்ன அப்படின்னு பாக்குறதுக்கு முன்னாடி இது போன்ற பயனுள்ள தகவலை தெரிந்து கொள்வதற்காக இந்த வீடியோவை லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி பாருங்க. நேஷனல் கவுன்சில் ஃபார் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் ஜாயிண்ட் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன், நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சியால் நடத்தக்கூடிய ஒரு நேஷனல் லெவல் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன். இந்த நுழைவுத் தேர்வை எழுதுவதன் மூலமாக நேஷனல் கவுன்சில் ஃபார் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் கேட்டரிங் டெக்னாலஜியின் கீழ் இருக்கக்கூடிய 21 மத்திய அரசு ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் கல்லூரிகள், 33 இருந்து 35 மாநில அரசினுடைய, மேலும் ஒரு பொதுத்துறை நிறுவனத்தினுடைய மற்றும் 27 தனியார் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் கல்லூரிகள், அதனோடு 13 ஃபுட் கிராஃப்ட் இன்ஸ்டிடியூஷன் என 90க்கும் மேற்பட்ட கல்வி நிறுவனங்கள்ல ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டாலிட்டி கோர்ஸுக்கு அட்மிஷன் என்பது உங்களுக்கு கிடைக்கும். இந்தியாவில் விருந்தோம்பல் கல்வி மற்றும் ஹோட்டல் நிர்வாக படிப்புகளை முறைப்படுத்தவும் அதன் தரத்தை உயர்த்தவும் நேஷனல் கவுன்சில் ஃபார் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் கேட்டரிங் டெக்னாலஜி என்ற ஒரு அமைப்பு என்பது உருவாக்கப்பட்டது. இது மத்திய அரசினுடைய சுற்றுலா அமைச்சகத்தின் கீழ் இயங்கக்கூடிய ஒரு தன்னாட்சி அமைப்பு. இந்த நிறுவனத்திலே நீங்கள் படித்து முடிக்கின்ற பொழுது உங்களுக்கு பட்டம் என்பது ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகத்தால் வழங்கப்படும். இந்த கோர்ஸ்ல ஃபுட் ப்ரொடக்ஷன், ஹோட்டல் ஆபரேஷன்ஸ், ஃப்ரண்ட் ஆபீஸ், ஹவுஸ் கீப்பிங், ஹாஸ்பிட்டாலிட்டி மேனேஜ்மெண்ட் போன்ற பாடங்கள் கற்றுக் கொடுக்கப்படுகின்றது. இந்த கோர்ஸ்ல சேரணும் அப்படின்னா 12ஆம் வகுப்பில் மாணவர்கள் தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். 12ஆம் வகுப்புல அறிவியல், காமர்ஸ், ஆர்ட்ஸ் போன்ற எந்த பிரிவிலே படித்திருக்கக்கூடிய மாணவர்களாக இருந்தாலும் இந்த கோர்ஸுக்காக விண்ணப்பிக்கலாம். ஆனால் ஆங்கிலத்தை ஒரு பாடமாக கட்டாயம் தேர்ந்தெடுத்து படித்திருக்க வேண்டும். வயது வரம்பு பொறுத்தவரையிலும் 25 வயதுக்கும் மிகாமல் இருக்க வேண்டும். அட்மிஷனை பொறுத்தவரையிலும் மாணவர்கள் நுழைவுத் தேர்வில் பெறக்கூடிய மதிப்பெண்கள் மற்றும் விருப்பத்தின் அடிப்படையில் வெளிப்படையாக நடைபெறுகின்றது. நல்ல மதிப்பெண்கள் பெற்றிருக்கின்ற மாணவர்களுக்கு டாப் கல்லூரிகளிலே இடம் என்பது கிடைக்கும். ஒரு வருட கல்லூரி கட்டணம் என்பது 1 லட்சத்திலிருந்து 1,50,000 ரூபாய் வரை நிர்ணயம் செய்யப்பட்டிருக்கின்றது. நன்கு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஸ்காலர்ஷிப் மற்றும் அரசு உதவித்தொகைகள் என்பது இங்கு கிடைக்கின்றது. இந்த கோர்ஸை படித்து முடிக்கக்கூடிய மாணவர்களுக்கு 5 ஸ்டார் ஹோட்டல்களிலும், ஏர்லைன்ஸ், க்ரூஸ் ஷிப்களிலும், ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் மற்றும் அப்ராடுகளிலும் வேலை வாய்ப்பு என்பது அதிகமாக இருக்கின்றது. துவக்க சம்பளம் என்பது 20,000 முதல் 50,000 வரை மாத சம்பளமாக கிடைப்பதற்கான வாய்ப்பு என்பதும் இருக்கின்றது. அனுபவம் அதிகரிக்க அதிகரிக்க லட்சக்கணக்கில் சம்பளம் கிடைப்பதற்கான வாய்ப்பும் இங்கு இருக்கின்றது. டூரிசம் மற்றும் ஹோட்டல் இண்டஸ்ட்ரி என்பது எதிர்காலத்தில் எக்ஸ்ப்ளோர்ட் ஆகக்கூடிய ஒரு ஃபீல்டாக இருக்கின்றது. இந்தியாவில் மட்டுமில்லாது துபாய், கனடா, யூரோப்பில் அதிகமான டிமாண்ட் என்பது துறைக்கு இருக்கின்றது. மாணவர்களே, மார்க் மற்றும் வாழ்க்கையை டிசைட் செய்யாது, கரெக்ட் டிசிஷன் தான் ஃபியூச்சரை உருவாக்கும். எனவே இந்த நுழைவுத் தேர்வுக்கு விண்ணப்பிப்பதற்கான இறுதி நாள் 25 மார்ச் 2026. இந்த வாய்ப்பை தவறவிடாதீர்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனிலே தரப்பட்டிருக்கின்றது. உடனடியாக விண்ணப்பித்து இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். தொடர்ந்து இணைந்திருங்கள். அடுத்த வீடியோவிலே சந்திக்கலாம்.